அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த உலகிலே நாம் வாழும் காலத்தில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய முழுமுதற் பிரார்த்தனையாக பெரும்பான்மையானோர் கொண்டிருப்போம். இறைவனிடம் சென்று என்ன வேண்டும் என்று பெரிய பட்டியல் போட்டாலும் அதிலே தவறாது இடம் பெறுவது நோய் நொடி இல்லாது நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையிலே வாழும் காலம் வரையிலும் இந்த உடம்பு நமக்கு பயன் தரக்கூடியதாய் நாம் சொன்னபடி கேட்பதாய் இருக்க வேண்டும் என்பது முக்கிய இடமாய் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் திருமூலர் மிக எளிமையாக இதை சொல்ல விழைந்தவர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார். இந்த வரியிலே உயிர் எனப்படுவது ஆன்மாவை குறிக்கும். ஒவ்வொரு மனிதனும் முத்தி நிலையை அடைவதற்கு தகுதியானவன்தான். ஆனால் அதற்கு தேவையான அளவிலே அனுபவத்தாலும் சொல்பொருளாலும் ஞானத்தை சேகரித்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் நமக்கு உயிருக்கான காப்பாக இருக்கிறது. ஆனால் இதை பெற வேண்டுமென்றால் அதற்கு தகுதியாக, அதற்கு துணையாக உடலும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கிய செயல்பாடுதான் ஒருவனை சிந்தனை, தத்துவம் முதலியவற்றிற்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால்தான் முக்தியடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நான் யோகம் முதலிய பயிற்சிகளிலே ஈடுபட்டு இந்த உடம்பை ஆசாபாசங்களிலிருந்து அப்பாற்படுத்தி இதை ஆரோக்கியமான சூழ்நிலையிலே வைத்து கொள்ளுவேன் என்று யோகத்திற்கு முழுமுதற் தந்தையாயிருந்து யோக கலைக்கு தளபதியாய் விளங்கக்கூடிய திருமூலத்தேவ நாயனார் இதை தெளிவுபடுத்துகிறார். அந்த விதத்தில் இந்த யோகக்கலையின் மூலமாகவெல்லாம் உடம்பை பேணி அதன் மூலம் முக்தியடைகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் நாமோ பல்வேறு காரணங்களாலே, அதிலும் பெரும்பான்மை பேராசனையினாலே இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வளங்களையெல்லாம் மாசுபடுத்தி வருவதை, அதிலும் சில நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த செயல்களிலே ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். காற்று நமக்கு இன்றியமையாத ஒன்று. அதை பல்வேறு கலப்படங்களால் மாசுபடுத்தினோம். அதன் மூலம் நாம் சம்பாதித்த சுகங்கள் ஓரளவிலே இருக்கலாம் என்று கொண்டாலும் கூட அதனால் விளைந்த ஆபத்துக்கள், துக்க சூழல்தான் அதிகம் என்று பார்க்க முடிகிறது. அதே அளவில் தண்ணீர், இயற்கை வழங்கியிருக்கும் அமிர்தத்மாக நாம் தண்ணீரை பார்க்கிறோம். எத்தனை அறுசுவை உணவு உண்டாலும் பருகுவதற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால் அந்த விருந்து வீண்பட்டதாய் போய்விடுகிறது. அந்த நிலையில் நமக்கு கிடைப்பதற்கரிய பொக்கிஷமாய் விளங்கும் தண்ணீரை மிகவும் மாசுபடுத்தி அது நமக்கு பயன் தர முடியாதபடிக்கு அதன் தன்மையை மாற்றிவிட்டோம். இதன் மூலம் மறைமுகமாக மற்றொரு ஆபத்தும் விளைந்தது. மாசுபட்டு தேங்கி கிடக்கும் தண்ணீரை தனக்கு இருப்பிடமாய்க் கொண்டு பல்வேறு ஜீவராசிகளும் தோன்றின. அவைகள் அந்த மாசிலேயே கூடியிருப்பதால் அவற்றை கொண்டு அதோடு நமக்கு சம்பந்தம் ஏற்படும் போது அவை சேகரித்து வைத்திருந்த மாசு பொருட்களை, நச்சு பொருட்களை நமக்குள்ளே செலுத்தவும் செய்ய தொடங்கிவிட்டன. அந்த அளவில் மலேரியா என்ற ஒரு நோய், கொடு நோய், அது தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் கழிவு நீர், பலகாலமாக தேங்கியிருக்கும் தண்ணீரிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய கொசுக்களின் மூலமாக பரவப்படும் பெரும் நோயாக, கொடிய நோயாக அறிந்து கொள்ளப்பட்டது. இந்த மலேரியா நோயினுடைய தன்மையும் அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை கூட சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகத்தான் கண்டறிந்தார்கள். அப்படியென்றால் மிகவும் அடர்ந்த காட்டுப்பகுதிகள், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளிலெல்லாம் அடிப்படை சுத்தம் முதலியவை இல்லாமல் போன காரணத்தால் தண்ணீர் ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டிருப்பதாலும் அதிலிருந்து இது போன்ற நோய்கள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கொசுக்கள் உற்பத்தியாகி வந்து பெருமளவிலே மக்களை பாதிப்படைய செய்தன. இந்த கொசுக்கள் கடிப்பதின் மூலமாக மனித உடலுக்குள்ளே பல்வேறு பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை செலுத்தப்படுகிறது. நாம் ஏதோ உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறு கொசுக்கடி என்று அதை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பரிமாற்றம், அந்த கொசுவினிடத்தே இருந்து நச்சுத்தன்மை உடலுக்குள்ளே பரவி அது இரத்தத்திலே பதிந்து போய், இரத்தம் நமக்கு என்னவெல்லாம் துணை செய்ய இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரயாணம் செய்கிறதோ அங்கெல்லாம் போய் அந்த நச்சுத்தன்மையை கலத்து விடுகிறது. இந்த கலப்பால் முதலில் நமக்கு உடலில் உஷ்ணம் அதிகரித்து ஜுரம் முதலிய அறிகுறிகள் தென்படத் தொடங்குகின்றன. அது படிப்படியாய் வளர்ந்து கொண்டே போய் ஒரு நிலையிலே உணவு உண்பது குறைத்து கொள்ளப்பட்டு
அதனால் உடம்பிற்கு தேவையான அடிப்படை சக்தி இல்லாமல் போய் செயலாற்ற முடியாமல் படுத்த படுக்கையாய், இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை இதனுடைய ஆபத்து தன்மை அதிகமாக இருந்தால் உடல் உறுப்புகள் செயலாற்றும் திறன் குறைந்து போய் ஒரு நிலையில் ஒரு சில உடல் உறுப்புகள் செயலாற்றாமலேயே நின்று போய் இறுதியில் மரணம் வரையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அதி ஆபத்தான ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த மலேரியா கொசுக்கள் ஏற்படுத்தி தருகின்றன. உடம்பிலே அவற்றை எதிர்த்து போராடும் திறமை இருந்து விட்டால், நமக்கு அந்த பலம் இருந்து விட்டால் பரவாயில்லை. ஆனால் அப்படி இல்லாமல் அடிப்படையாகவே உடல் அத்தனை தூரம் வலிமை இல்லாதவர்கள் என்றெடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த மலேரியா கொசுக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அத்தனை தூரத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த மலேரியா கொசுக்கள் குறித்து மக்கள் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டி சென்ற சில நூற்றாண்டுகளாக பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் ஒரு அங்கமாக ஐநா சபையார் ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அந்த தினமாக அதை கொண்டாடி வரும் வரிசையிலே உலக மலேரியா குறித்த விழிப்புணர்ச்சிக்கான தினமாக ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த அளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மலேரியா குறித்த விழிப்புணர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்தவும், அதை துரிதமாய் கட்டுப்படுத்துவதற்கான, அதுவும் உலகளாவிய நிலையிலே அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து சிந்தித்து பேசவும் இந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் இந்த மலேரியா கொண்டாட்டங்கள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் கருப்பொருள் ஒன்று சிந்திக்கப்படுகிறது. அதன்படி மீண்டும் வேகமாய் துரிதமாய் அந்த மலேரியா நோயை கட்டுப்படுத்துவது குறித்தெல்லாம் அதிகம் பேசப்படுகிறது. அதன் மூலம் இங்கே கட்டுப்படுத்தப்படும் அந்த மலேரியா நோய் மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும் திறமையோடு இருக்க பார்க்கிறோம். இப்படி இந்த தாக்கத்தை குறைப்பதனால், மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுவதால் மலேரியா கொசுக்களுக்கான வாழ்விடங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவைகள் பல்கி பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் அழிந்துவிட்டு போகும். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் எடுக்கக்கூடிய மிகவும் எளிமையான வழிமுறைகளிலேயே, தற்காப்பு வழிமுறைகளிலேயே இந்த மலேரியா கொசுக்கள் அதிகம் பரவுவதை நாம் தடுத்து நிறுத்திவிடலாம். ஆரம்ப காலத்திலே வீட்டை சுற்றி அல்லது நாம் வாழக்கூடிய பகுதிகளை சுற்றி எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். மூடப்படாத தொட்டி நீர்களிலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த மேற்பகுதியிலேயே இந்த கொசுக்கள் அதிகமாக பரவுகின்றன. அதனால் குடிக்கும் தண்ணீர் முதலியவற்றை சேகரித்து வைக்கிறோம் என்றால் அதை அவசியமாக அதன் அளவிற்கு தகுதியாய் அதன் மேலே மூடியிட்டு அதற்குள்ளே கொசுக்கள் பரவுவதற்கு வழியில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் வீட்டிலே உபயோகமில்லாது இருக்கக்கூடிய பொருட்களிலே தண்ணீர் தேங்கலாம். அப்படி தேங்கிய தண்ணீரில் இந்த கொசுக்கள் இன்னும் அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மக்களிடையே இந்த எளிமையான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த தொடங்கினார்கள். இதுபோலே மழைக்காலங்கள் வந்துவிட்டால் வீதியிலே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கான பணியிலேயும் ஈடுபட வேண்டும். மேலும் இயற்கையிலேயே உடம்பில் நல்ல சண்டையிடும் திறத்தை உடலுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள, இதுபோன்று வெளியிலிருந்தும் உள்ளிருந்தும் வரக்கூடிய ஆபத்துகளை நம்முடைய உடம்பே எதிர்கொள்வதற்கான எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாய் சத்தான உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள். இதுபோக நல்ல உடல் உழைப்பு, தேவையான அளவில் உடற்பயிற்சி, உறக்கம் முதலியவற்றை சரி செய்து கொண்டாலும் உடம்பு இதுபோன்று வரக்கூடிய எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு தன்னையே தான் தயார் செய்து வைத்துக் கொள்ளும். அதற்கான ஏற்பாடுகளையும் இந்த விழிப்புணர்ச்சியின் மூலமாக ஏற்படுத்தி வருகிறார்கள். நாம் நிச்சயம் பயம் கொள்ளும் அளவிற்கு இதுவரையில் உலக அளவிலே 3.3 பில்லியன் மக்கள் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துபட்டு போயிருக்கிறார்கள். அதையும் தாண்டி உலக அளவில் எல்லா நாடுகளும் சேர்த்து 7 லட்சம் மக்கள் வரையில் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இதுவரையில் ஒரு ஆண்டில் மலேரியா தாக்கத்தால் இறந்துபட்டு போனவர்கள் அதிகமாக இறந்த காலமாக 2012ஆம் ஆண்டை தெரிவிக்கிறார்கள். அந்த ஒரு ஆண்டு மட்டும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உலகளாவிய அளவில் மலேரியாவால் பாதிக்கப்பட்டு இறந்துபட்டு போனார்கள். இந்த அளவில் குழந்தைகளுக்கு இந்த நோய் தாக்கக்கூடிய
வாய்ப்பு அதிகமாக இருப்பதாலே அதை போக்குவதற்காக வேண்டி பிரத்யேகமான சில முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை குழந்தைகள் திடீரென்று உடல் நலம் இல்லாமல் போய் ஜுரம் முதலியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அதை அந்தந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை பணியாளர்களிடம் தெரியப்படுத்த வேண்டும். மருத்துவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்து அவர்கள் தேவையான பரீட்சைகள் செய்து பார்த்து அந்த குழந்தையின் இரத்த மாதிரியை சோதித்து பார்த்து அதிலே மலேரியா பரப்பு காணப்பட்டால் உடனடியாக அந்த குழந்தைக்கு தேவையான அளவிலே சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். மலேரியா தடுப்பிற்காக வேண்டி உலகளாவிய அளவில் பல நாடுகளும் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் நிதி உதவி செய்ய முன்வருகிறார்கள். அவற்றை கொண்டு பல பகுதிகளிலும் பல்வேறு திட்டங்களின் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்ச்சியை பரப்புவது, மக்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது குறித்து தெளிவுபடுத்துவது, ஒருவேளை நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்பன போன்றவற்றை குறித்து பெரிய அளவில் நாடகங்களின் மூலமாகவும் பதாகைகள் மூலமாகவும் விளக்க கூட்டங்கள் மூலமாகவும் மக்களிடையே நேரடியே சென்று அவர்களிடம் அமர்ந்து பேசக்கூடிய அளவிலும் என்று இப்படி பலதரப்பட்ட நிலைகளிலும் இதற்கு தேவையான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய திருநாட்டில் மத்திய சர்க்கார் ஒரு பகுதியிலும் அடுத்து மாநிலங்கள் அளவிலே அந்தந்த மாநிலத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதற்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதோடு கூட இது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு மலேரியாவிற்கு தகுதியாய் சிகிச்சை அளிப்பதற்கு மருந்து அடுத்தடுத்த நிலைகளிலே மருந்து கண்டுபிடிப்பதற்கும் பல இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படி வனாந்திரங்களிலே, அதிலும் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா கண்டத்தில் அடர்ந்திருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய அடிப்படை சுகாதாரம் இயற்கையிலிருந்து சற்று விலகி போய் அங்கே பல்வேறு நிலைகளிலே கலப்படங்கள் ஏற்பட்டு தண்ணீர் குறிப்பாக தேங்கி போய் அதிலேயும் கழிவுநீர் ஒருவேளை கலந்து விட்டால் அந்த நீரிலிருந்து தோன்றக்கூடிய மலேரியா கொசுக்களின் அளவை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போய் அதனால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் மிக அதிகப்படியான சிறுகுழந்தைகள் இந்த நோயால் மரணித்தார்கள் என்ற செய்தியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இத்தனை தூரத்திற்கு மனிதனுடைய அமைதியான வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாயிருக்கும் இந்த மலேரியா குறித்து அது பரப்பப்படுவதற்கான காரணம் என்னென்ன நிலைகளிலே அது பரப்பப்படுகிறது என்பதையும் அறிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்வதற்கு என்ன செய்யலாம், அதற்கு தற்காப்பாகவும் ஒருவேளை நோயால் பாதிக்கப்பட்டால் அடுத்து என்ன செய்வது என்பன போன்றவற்றை குறித்தும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக இந்த நிலையில் ஐநா சபையினருடைய அறிவுறுத்தலின்படி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி உலக அளவிலே மலேரியா நோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்ச்சிக்கான தினமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த ஆண்டிற்கான கருப்பொருளை ஒவ்வொரு ஆண்டிற்கும் முந்தைய ஆண்டே முடிவு செய்து அந்த கருப்பொருள் குறித்தே உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் அமையும்படியாக பார்த்து கொள்கிறார்கள். இந்த அளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படும் மலேரியா குறித்த விழிப்புணர்ச்சிக்கான தினத்தின் வரலாற்றையும் அதன் தன்மைகளையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.